பப்பாளி பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளோட ஸ்கின்லாம் நல்லா க்ளோவாக இது சாப்பிட்டோன்னா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. சரிப்பா, நீ சாப்பிடுப்பா. வணக்கம். வணக்கம். தித்திப்பா இருக்குல்ல, நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஃபுல் பழம் வாங்கி சாப்பிட்டு. இங்கே யார் அது வந்து சாப்பிட்றது? இந்த மாதிரி அம்மா கூட உட்காந்து கீரை க்ளீன் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா. சாப்பிட்டு வேறு குழைக்கிறீங்க, அதெல்லாம் நீங்கள் நிறைய வெயில் சூடாக இருந்துச்சு. வெயில் கொஞ்சம் வந்து பழு கொஞ்சம் நல்லா இருக்குது. வெயிலில் உட்காரு கதப்பா குளிர் காயிற மாதிரி இருக்குது வெயிலில். இதுதானே கண்டு உட்காந்து இவ்வளோ நேரம் வெயில் இல்லை, இப்போ வெயில் சூடாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வெயில் உட்காந்து இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம சாப்பிட போகிறோம். மார்னிங் பப்பாளி பழம், அதுக்கப்புறம் கடலை வேக வச்சுருக்கோம். கடலையும் பப்பாளி பழமும் சாப்பிட போகிறோம். எவ்வளோ சூப்பராக பெருசாக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக பழுத்துருச்சு. நல்லா எல்லோவாக செமையாக இருக்குது பார்க்கவே. இது 1 கிலோ 50 ரூபான்னு வாங்கி வந்திருக்காங்க. இப்போ எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. கட் பண்ணிக்கலாம் அந்த பழத்தை. இதில் நிறைய பால்லாம் வரும்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்க்குறேன். அழகாக இந்த மாதிரி சென்டராக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு தோல்லாம் சீவி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் மேம். இந்த மாதிரி தோல்லாம் நல்லா அழகாக சீவி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். தோலோடு சாப்பிட்றதுக்கு நம்ம தர்பூசணி கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். தோல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக பீஸாக கட் பண்ணி ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்லாம். சூப்பராக அழகாக தோலெல்லாம் சீவியாச்சு. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. கட் பண்ணி பார்க்கலாம். உள்ள விதையெல்லாம் இருக்குமான்னு தெரியல. ஒரு சில பழங்களில் இருக்கும். 2 விதை தான் இருக்குது. விதையே இல்லை, 2 தான் இருக்குது. இது எந்த மாதிரி வகை பப்பாயான்னு தெரியல. பார்க்குறதுக்கு பழம் மாதிரி இருக்குது, ஆனால் கட் பண்ணும்போது கொஞ்சம் கல் மாதிரி தோல்லாம் காய் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நல்லா எல்லோயிஷ் ஆரஞ்சாக இருக்குது. பழம் தான் நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போம். இந்த மாதிரியும் அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ நம்ம எதுனா குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி இன்னும் அழகாக ஈஸியாக ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் ஈஸியாக இருக்கும். எனக்கு பார்க்கும்போதே சாப்பிடும் போல இருக்குதுங்க. எவ்வளோ சூப்பராக அல்வா பீஸ் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. தித்திப்பா செம்மையாக இருக்கும். பார்க்கறத காய் நினச்சேன், பழம் மாதிரி காய் மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு. ஆனால் பழமாக தான் இருக்கும். கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையுமே நானே சாப்பிடுவோம் போல இருக்கு. எல்லாருக்கும் கட் பண்ணி தரேன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தட்டில் ஒரு பீஸ் கூட இருக்காது. அப்படி தான் தெரியுது பார்க்கறதுக்கு. பப்பாளி பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளோட ஸ்கின்லாம் நல்லா க்ளோவாகும் இது சாப்பிட்டோன்னா. நம்மளோட ஐஸ்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் என்ன கொஞ்சம் பப்பாயா சாப்பிட்டா சூடுன்னு சொல்லுவாங்க. அதனால் சாப்பிட்றது பார்த்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இது சாப்பிட்டு நாங்கள் பால் குடிச்சிடுவோம். எங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க, பால் குடிச்சிடணும் சாப்பிட்டு சூடுன்னு சொல்லிட்டு. சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிடலாம். நைட் டைம் அந்த மாதிரி வேறு டைம்னா நம்ம சாப்பிட்டு பால் குடிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டே பால் குடிச்சிட்டேன். மார்னிங் நான் எப்பவுமே பால் தான் குடிப்பேன். ஸோ பால் குடிச்சிட்டு இது சாப்பிட்டா ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகிடும். அம்மா, பப்பாளி பழம் கட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. பப்பாயா நல்லா இருக்கே, சூப்பராக இருந்துச்சு. அழகாக ஈஸியாக இருக்கட்டும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்காமா? தித்திப்பா இருக்குல்ல, நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஃபுல் பழம் வாங்கி சாப்பிட்டு.
இங்கே யார் அது வந்து சாப்பிட்றது? வேற என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட்டு? கடலை, அப்புறம் நல்லா வச்சேன் ஆப்பம். ஆப்பம் தேங்காய் பால் ஆப்பம். எனக்கு கடலையும் பப்பாயும் போதும், ஆப்பம் வேணாம். ஒரு ஆப்பம் சாப்பிடுங்க செல்லம். சரி நல்லது. சரி, ஒன்று சாப்பிட்றேன், ஒன்று தான் சாப்பிடுவேன். அதே சாப்பிட முடியுமா என்னன்னு தெரில. ஆப்பம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கே, சாஃப்டா பண்ணு மாதிரி தெரியுது. எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்தீங்களா? ஆப்பம் சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். எப்பயுமே நீங்கள் ஆப்பம் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஆப்பம் ஸ்பெஷல் அம்மா. ஆப்பெல்லாம் உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமான. எனக்கு ஆனால் அது ஒன்றுக்கு மேலே சாப்பிடு வெகுட்டுது. ஒன்று சாப்பிட்டாலும் இதெல்லாம் டெய்லி சாப்பிட்டா ஆரோக்கியமான உணவு. எங்கே இப்போலாம் எல்லாம் ஆப்பத்தை சாப்பிட்றீங்க? மேகி, நூடுல்ஸு, பாஸ்தா இப்படி சாப்பிட்றீங்க. ஆப்பம் பிடிக்காதுன்னு இல்லை, அது ஸ்வீட்டாக இருக்குது. அது மேலே ஒன்று சாப்பிட்டாலே போதும்னு தெகிட்டிடுது. டெய்லியும் ஒன்று சாப்பிடணும். டெய்லியெலாம் சாப்பிட முடியாது. போ அதெல்லாம் சாப்பிடுங்க. வரேன். கடலை சாப்பிட போகிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக டெய்லி ஏதாவது ஒரு கடலை, பட்டாணி இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கூடவே ஃப்ரூட்ஸும் சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு ஆப்பம் வேற நான் சாப்பிட சொல்கிறாங்க. எனக்கு இதுவே போதும். ஆப்பமும் நல்லதுன்னு சாப்பிட சொல்கிறாங்க. பார்ப்போம், சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கேன். அப்பாவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாரு, ஆப்பம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா கடலை பப்பாளியில் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு வெறும் வயிற்றுலேயே பப்பாளி சாப்பிட மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அம்மா கீரை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆஃப் கீரை இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஆஃப் கீரை ஸ்பெஷல். ஆஃப் கீரை தானம்மா இது? என்ன பண்ண போகிறோம்? கீரை கடைய போகிறோமா? கடைய போகிறோம். ஒரு கட்டை 30 ரூபா. 30 ரூபாவா இந்த கீரை? விலை அதிகமாக இருக்கா? கொஞ்ச நாள் போனால் கொஞ்சம் குறையும். கீரை சீசன் தானம்மா இது? சீசன் தான் வரும். இது எதுக்குமா தனியாக வைக்கிறீங்க? அப்பா 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரணும். தண்டு எதுக்கு தனியாக வச்சு? தண்டு வந்து தனியாக பொரிக்கலாம், பொரியல் பண்ணலாம். அப்போ இன்னைக்கு தண்டு தனியாக எடுத்து வச்சுட்டு கீரை மட்டும் கடைஞ்சிட போகிறோம். பொரியல் பண்ணலாம், ஆனால் கீரையும் தண்டும் போட்டு சாம்பார் வைக்கலாம். இது வச்சா அரியறதுக்கு வாட்டமாக இருக்கும். இந்த கீரை முத்தி போய் வேற இருக்குது, நல்லா முத்தி இருக்குது. பார்க்கறதுக்கு பெஞ்சு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா செம்ம முத்தெல்லாம் இருக்குது. நானும் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக நல்லா பச்சையாக இருக்குன்னு பார்த்தா இப்போ முத்தி போயிருக்கான். பிஞ்சு தண்டாக இருந்தால் அதில் போட்டு கடையலாம், நம்ம கடையலாம். இது முத்தி போன தண்டு இல்லை, அதனால் நம்ம தனியாக வச்சுக்கலாம். சரி, நானும் வரேம்மா க்ளீன் பண்ணேன். நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க, வேற வந்து ஜாயின் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். சரிடா செல்லம். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். இப்போ அப்பா சாப்பிட்றாரு. எப்பயுமே எங்கள் வீட்டில் அப்பா பொறுமையாக தான் சாப்பிடுவாங்க. எங்கள் எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எங்கள் டேடி சாப்பிடுவார். எப்படிப்பா இருக்கு? சாப்பிட்டோம்ப்பா. இப்போ ஒரு ஹாய் சொல்லுப்பா. ஹாய் மக்களில் சொல்லு. ஹாய் மக்களே, டெய்லியில் பாருங்கள், ஒரு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பொண்ணுங்கள்லாம் இதுமாரி இந்த மாதிரிலாம் செஞ்சு போட்டுருக்குறாங்க. நீங்கள்லாம் பார்த்து ஏதாவது அப்பப்போ பார்த்து எங்களுக்கெல்லாம் இது பண்ணி கொடுத்தாதான் பசங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். மக்களே செய்தியெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லாம சேனலில், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. சரிப்பா, நீ சாப்பிடுப்பா. வணக்கம். வணக்கம். அப்பா பேசிட்டாரு, இப்போ சாப்பிட்டு இருக்காரு. சரி, நம்ம போயிட்டு கீரை க்ளீன் பண்ணலாமா கூட. அம்மா என்ன இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க வெளியில்? வெயில் வரும், குளிர்ல. சரி, வெளிச்சத்தில் வந்து ஆயிரம் வந்தேன். இங்கேயே காற்று இப்படி இருக்கு, காற்றும் அடிக்குது, வானம் மூடி மூடி திறக்குது.
எனக்கு சமத்தியா குளிருது, உனக்கு குளிர்லையா? அதான் குளிருது. சரி அங்கே உள்ள தெரியலையே, வெளியில நல்லா வெளிச்சமா வந்தேன். வெயில் அப்படியே உட்காந்துக்கலான்னு. எவ்வளோ காற்று அடிக்குது பாருங்க. கீரைலாம் சமத்தியா அசையுது, அவ்வளோ காற்றுங்க எங்களுக்கு மேலே. மூடி தோறக்கத்தால கொஞ்சம் நீ வெயில் இருக்குன்னு வந்தேன், ஆனால் காற்று தான் அடிக்குது, ஜில் ஜில்லு காற்று தான் அடிக்குது. சரி நானும் கீரை க்ளீன் பண்ணுறேன். ஒரு ஆளே பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணால் ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்குள்ள எவ்வளோ கீரை க்ளீன் பண்ணிட்டீங்களா? அங்கே போய் சாதம் வடிங்க செய்யலாம். நான் கீரை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறேன். ரொம்ப குளிருது, ஜில்லுன்னு இருக்குது. இது கொஞ்சம் உள்ளே போய் உட்காந்துருமா, ஜில்லுன்னு இருக்குது, காற்றுலாம் மூச்சு வச்சுன்னு இருக்குது. கொஞ்சம் பசி எடுக்குது, மணி ஆகுது, சீக்கிரமாக சாப்பிடணும். கீரை கடைஞ்சி 2 பேரும் ஆஞ்சால் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும். அதனால தான் நானும் வந்தேன். எல்லாம் வந்து கீரை ஆயிடா. அது அங்கே பட்டு ஃபோன் யூஸ் பண்ணிச்சு. ஒரு அக்கா ஆயிராங்க பாரு, நீ வந்து ஆயிவா. இன்னைக்கு கீரையில் பூச்சிலாம் அவ்வளோ லெவலே இல்லைல்ல, கொஞ்சம் முத்தி போயிருக்கு அவ்வளோதான். பூச்சி இல்லை, முக்கால் கீரை அவ்வளோதான். இந்த மாதிரி அம்மா கூட உட்காந்து கீரை க்ளீன் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா சாப்பிட வேற கலக்கிடுவீங்க, அதெல்லாம் நீங்கள் வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். 2 பேர் சேர்ந்து க்ளீன் பண்ணால் சீக்கிரமாக முடிச்சிடலாம். பதினா பண்ணுவேன். டாக் வேற குழச்சிட்டே இருக்கு. அரைக்கீரையில் சாம்பார் வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், கவுட்லாம், சாம்பார் வைக்கலாம். அது சாம்பார், கூட்டு, கடையலாம், தொட்டுக்க பண்ணலாம், எல்லாம் பொரியல் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நல்லா இருக்கும், நல்லா உடம்பு. கீரை பருப்பு போட்டு ஒன்றா சாப்பாடு மாதிரியும் செய்யலாம். நல்லா குழைய வச்சு பருப்பு சாதம் மாதிரி கீரையும் போட்டு பருப்பு போட்டு சாப்பாடு பொங்கி சாப்பிடலாம். புளி ஊற்றியும் செய்யலாம், புளி ஊற்றி தரையும் செய்யலாம். நம்ம இதில் புளி போட்டு கடை போகிறோம், சூப்பராக இருக்கும். அரைக்கீரையில் புளி போட்டு கடைச்சிக்கலாம். புளி, தக்காளி பழம், புளி, பச்சை மிளகாய், பூண்டு, மஞ்சள் போட்டு சூப்பராக இருக்கும். மழையில் ரொம்ப நாளாக கீரை கடையாத கீரை சாப்பிடணும் போல். கீரைலாம் அப்பப்போ சாப்பிட்டாலும் நல்லது. அவ்வளோ காற்று அடிக்குது பாருங்க, இப்படி பறக்குது, அந்த அளவுக்கு காற்று அடிக்குது. அதெல்லாம் நம்ம உட்காந்து கீரை க்ளீன் பண்ணிடுவோம். ரொம்ப நாளாக கீரை அரைக்கீரை சாப்பிடாதனால கீரை சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும். நிறைய வெயில் சூடாக இருந்துச்சு. வெயில் கொஞ்சம் வந்துருக்குது, அது கொஞ்சம் நல்லா இருக்குது. வெயிலில் உட்காரு கதப்பா குளிர் காயிற மாதிரி இருக்குது வெயிலில். இதுதானே கண்டு உட்காந்து இவ்வளோ நேரம் வெயில் இல்லை, இப்போ வெயில் சுட்டாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வெயில் உட்காந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க உட்காருங்க. அப்படியே எதுவும் காய வைக்கிறதுக்கு இல்லை, மிளகா செலவு வாங்கி காய வைக்கிறதுக்கு இல்லை. வெயில் இருக்கும்போது காய வச்சுக்கணும். இப்போ மழை பெய்யும் தெரியாது. சத்து மாவு அரைக்கலாம். மழை டைம் இருந்துச்சு இன்னும் வரும் கொஞ்சம். இன்னும் ரொம்ப மழை நாள் இல்லை. மிளகா செலவு வாங்கி காயாத இருக்குது. பருப்பு சத்து மாவு அரைக்கலாம்னு பார்த்தா அதுவும் காய வைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சது காலி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் காலி ஆகிடுது. வெயில் வந்ததும் போய் மேலே போய் வச்சுட்டு வரணும். புளி தக்காளிலாம் போட்டு அரைக்கீரை சூப்பராக கடைஞ்சாச்சு. தேங்காய் கீரைலாம் போட்டு கீரை கொஞ்சமாக தொட்டுக்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒயிட் ரைஸ் அடித்தாச்சு. இப்போ வாங்க சாப்பிட்லாம். எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பிடிக்கும். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது இன்றைக்கி டேஸ்ட்டு. இன்றைக்கி கீரை கடைஞ்சது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பராக கீரை சாப்பிட்டாச்சு. நீங்களும் இதை மாதிரி அப்பப்போ கீரைலாம் சமைச்சு சாப்பிடுங்க. இதோட இந்த விளாகை நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். See you.